எங்கும் கொலை எதிலும் கொலை என திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு நீதிமன்றங்களும் விலக்கல்ல. நீதிமன்ற வாயிலில் அச்சமின்றி குற்றச் செயல்கள் நடைபெறுவது சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்றதற்கான சாட்சி என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நெல்லை படுகொலை வழக்கு குறித்து தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. விரிவான அறிக்கை அளிக்கவும் உத்தரவு. நெல்லை சேரன் மகாதேவ் அருகே சட்டக்கல்லூரி மாணவர் வெட்டி படுகொலை. அடுத்தடுத்து அரங்கேறும் கொலை சம்பவங்களால் பெரும் பதற்றம். துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுவில் யுஜிசி பிரதிநிதிக்கு இடம். பிரதிநிதிக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஆளுநர் RN ரவி உத்தரவு. துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுவிலிருந்து வேண்டுமென்றே யுஜிசி பிரதிநிதி தவிர்க்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் குற்றச்சாட்டு. யுஜிசி பிரதிநிதி இல்லாமல் தேடுதல் குழு அமைத்தால் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட நேரிடும் என தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. ஆண்டுக்கான சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்குகிறது. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. எதிர்வரும் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையை முழுமையாக வாசிப்பார் என நம்புகிறோம். சபாநாயகர் அப்பாவு பேட்டி. ஈரோடு மாவட்டத்தில் 951 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்ட 559 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 50,088 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். வயிற்றெரிச்சலால் திமுக அரசு மீது பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு அழகல்ல. டங்ஸ்டன் விவகாரத்தில் கவுண்டமணி செந்தில் போன்று வாழைப்பழ காமெடி செய்வதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். ஆண்டு தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறோம். 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்ற நம்பிக்கையை ஈரோடு கள ஆய்வு ஏற்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். உள்துறை செயலாளரை எதிர் மனுதாரராக சேர்த்து நோட்டீஸ் பிறப்பித்த உச்சநீதிமன்றம் அரசு பதிலளிக்க உத்தரவு. கஞ்சா வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை மாவட்ட சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவு. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் காலக்கெடுவை நீட்டிக்க மறுப்பு. 8 வார காலம் அவகாசம் கோரிய புகார்தாரரின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் கருத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. அம்பேத்கர் பதாகைகளை கைகளில் ஏந்தி விசிகாவினர் மாநிலம் முழுவதும் போராட்டம். அம்பேத்கர் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் விசிகாவினர் ரயில் மறியல் போராட்டம். அமித்ஷாவின் உருவ பொம்மையை பெட்ரோல் ஊற்றி எரித்ததால் பெரும் பரபரப்பு.
அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் கருத்துக்கு இயக்குனர் வெற்றிமாறன் கண்டனம். அம்பேத்கரை யாராலும் ஒதுக்க முடியாது என ப. ரஞ்சித்தும் கருத்து. எண்ணூர் அனல்மின் நிலைய விரிவாக்கத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு. மின் நிலைய விரிவாக்கத்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என கருத்து கேட்பு கூட்டத்தில் பேச்சு. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 18 லட்சம் ரூபாய் இழப்பீடு. காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் 4 பேருக்கும் தலா 2 லட்சம் ரூபாயை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் சென்று வழங்கினார். நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம். நடுக்கல்லூர், பழுவூர், கொண்டா நகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கேரள சுகாதாரத்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கல் செய்த மனு. காவல்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. குரூப் 2A முதன்மை தேர்வு கணினி வழியில் நடைபெறாது. பழைய முறையான OMR ஷீட் முறையிலேயே நடைபெறும். ஏற்கனவே நடைபெற்ற கணினி வழி தேர்வில் சர்வர் பிரச்சனையால் குளறுபடி நேரிட்ட நிலையில் TNPSC நடவடிக்கை. பொங்கல் பண்டிகை என்று அறிவிக்கப்பட்ட UGC நெட் தேர்வை மாற்றியமைக்க வேண்டும். மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு மதுரை MP சு. வெங்கடேசன் கடிதம். சேலம் மேட்டூர் அருகே பாமகவினர் சாலை மறியல். தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாட்டிற்கு வைக்கப்பட்ட பேனரை மர்ம நபர்களால் கிழித்ததாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சி வாரச்சந்தையில் ஏலம் எடுப்பதில் தகராறு. நாற்காலிகளை ஒருவருக்கொருவர் தூக்கி வீசி மோதிக்கொண்டதால் பெரும் பரபரப்பு. தன்னுடன் வாழ பிடிக்கவில்லை என்பதால் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்தேன். கன்னியாகுமரியில் மனைவியை கொன்ற கணவன் அதிர்ச்சி வாக்குமூலம். சேலம் பனமரத்துப்பட்டி அதிமுக ஒன்றிய குழு தலைவரின் கார் மோதி தொழிலாளி உயிரிழப்பு. 2 சக்கர வாகனம் மீது கார் மோதும் CCTV காட்சிகள் வெளியாகின. வேலூர் அருகே பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். நாகல் கிராமத்தைச் சேர்ந்த 2 காட்பாடி நீதிமன்றத்தில் சரண். விருத்தாச்சலம் அருகே மர்மமான முறையில் இளைஞர் உயிரிழந்த விவகாரம். இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலையில் புரண்டு போராட்டம். சின்னசேலம் அருகே கடன் பிரச்சினைக்கு ஆளான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரை விஷம் வைத்து கொல்ல முயற்சி. உறவினரான முரளி என்ற சாமியார் 5 பேருக்கும் தீர்த்தத்தில் விஷம் கலந்து கொடுத்ததாக திடுக்கிடும் தகவல். வேலூர் மாவட்டம் துருகம் கிராமம் அருகே உள்ள குழிக்கொல்லி பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம். சிறுத்தை புலி தாக்கி இளம்பெண் உயிரிழந்த நிலையில் ஆட்டுக்குட்டியை தூக்கிச் சென்றதால் மக்கள் அச்சம்.
கர்நாடகா பாஜக எம்எல்சி சிடி ரவிக்கு ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். பெண் அமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் உத்தரவு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு. இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அறிவிப்பு. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் உள்ளிட்ட 12 பேர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். டெல்லி பாஜக அலுவலகம் வெளியே மர்மப்பை. பலத்த பாதுகாப்புடன் போலீசார் சோதனை தீவிரம். ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சௌதாலா காலமானார். குருகிராமில் இருக்கும் தனது இல்லத்தில் வயது மூப்பால் உயிரிழப்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட தீ விபத்து. உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. உத்தரப்பிரதேசத்தில் மசூதிக்குள் கோயில் கண்டறியப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவத்தில் தொல்லியல் துறையினர் ஆய்வு. 24 பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். தபேலா மாமேதை ஜாகிர் ஹுசேன் உடல் சான் பிரான்சிஸ்கோவில் நல்லடக்கம். டிரம்மர் சிவமணியின் இசையுடன் இறுதி மரியாதை. காசாவில் பரவலாக இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். பெண்கள் குழந்தைகள் உள்பட 20 பாலஸ்தீனியர்கள் பலி.